இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 22ஆம் திருவசனம். உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இரத்தத்தினால் தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை. இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். இன்றைய புனிதர்களாம் புனித ஜோனாஸ், புனித பார்சியாசிடம் நமக்காக இயேசுவிடம் பரிந்து பேசி அவரின் இரக்கத்தை பெற்றுத் தரும்படி மன்றாடிக் கொள்வோம். அனைவரும் சந்தோஷமாய் மன நிம்மதியாய் நல்ல உடல் சுகத்துடன் இருக்க வேண்டுமாய் நம் ரோசரி பிரேயர்ஸ் குடும்பத்தாருக்காக இந்த இரக்கத்தின் காலமாகிய தவக்காலத்திலே அன்றாடம் ஜெபிக்கின்றேன். நமக்காக பாடுபட்ட இயேசு நம்மை ஒரு நாளும் மறக்க மாட்டார். அவரின் நேரம் எப்போதும் சரியாகத்தான் இருக்கும். கலங்காமல் இருங்கள். இன்றைய வசனம் கூறுகிறது, இரத்தம் சிந்துதல் இன்றி பாவ மன்னிப்பு இல்லை என்று. உண்மையில் நாம் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே எதனால் தூய்மையாக்கப்படுகிறது? இரத்தம் சிந்துதலால். எனவே இந்த இரத்தம் சிந்துதல், இதுவே நம்மை மீட்க முடியும். இதையே இன்று நாம் சிந்திக்கப் போகிறோம். பல நேரங்களில் நாம் சொல்வதுண்டு, தெரியாமல், அதன் விளைவுகள் புரியாமல், ஆசையில் ஒரு தவறு செய்துவிட்டேன், பேசிவிட்டேன், என்ன செய்வது? இப்போது உணர்ந்து விட்டேன், இனி அப்படி செய்ய மாட்டேன், ஆண்டவர் என்னை மன்னித்து விடுவார் என்று. ஆனால் நாம் ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா பாவத்திற்கும் தண்டனை உண்டு. பாவத்தின் சம்பளம் மரணம் என்கிறார்கள். நாம் மரிக்காமல் இருக்க, தண்டிக்கப்படாமல் இருக்க, நரக வேதனைக்கு செல்லாமல் இருக்க நமக்காக இயேசு சிலுவை மரணத்தையே ஏற்றார். இரத்தம் சிந்தினார். இயேசுவின் குற்றமற்ற இரத்தத்தை கொண்டுதான் நம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. இயேசுவின் தூய்மையான இரத்தம் நமக்கு பாவ மன்னிப்பை கட்டளையிட்டது. இதை நாம் திண்ணமாய் அறிந்து கொள்ள வேண்டும், முழுமையாய் விசுவாசிக்க வேண்டும். இயேசுவின் இரத்தம், அதுவே பாவத்தில் விழுந்த நம் ஆத்துமத்தை அழிவிலிருந்து மீட்டது. பழைய ஏற்பாட்டில் என்ன செய்தார்கள்? ஆடு மாடுகளை பலியாய் செலுத்தி அதன் இரத்தத்தை தெளித்தார்கள். அதன் மூலம் பாவ மன்னிப்பு உண்டாயிற்று என்று நம்பினார்கள். புதிய ஏற்பாட்டில் பாவமறியா தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு சிலுவையில் பாடுபட்டு இரத்தம் சிந்தி பலியானார். நம் பாவங்கள் அதனால்தான் மன்னிக்கப்பட்டன. எனவே மனதில் அதை நீங்கள் ஆழமாய் பதிக்க வேண்டும். நான் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு எங்கிருந்து வருகிறது? இயேசு சிலுவையில் சிந்திய இரத்தத்தில் இருந்துதான் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இனி பாவமில்லாமல் வாழ முடிவெடுங்கள். இயேசுவின் இரத்தம், அது ஒரு உடன்படிக்கையை மனிதனுக்கும் ஆண்டவருக்கும் இடையே உருவாக்கியது. பாவ மன்னிப்பை நமக்கு தந்தது. என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்ற உத்தரவாதத்தை நமக்கு கொடுத்தது. கவனன்ட், கிளென்சிங், கான்ஃபிடன்ஸ், all these three are in the blood of Jesus. செபிக்கலாமா? இயேசுவே, இன்று விசுவாசிக்கின்றேன், உமது இரத்தம் என் பாவங்களை மன்னித்தது என்று. அதுவே என்னை வாழ வைக்கிறது என்று. அதுவே, அந்த இரத்தத்தினாலேயே நான் வாழ வேண்டும். இந்த துன்பங்கள் எல்லாம் கடந்து போய்விடும், ஜெயம் வரும், வழி பிறக்கும் என்ற நம்பிக்கையை, மன உறுதியை எனக்கு தருகிறது. உண்மையில் திருச்சட்டத்தின்படி ஏறக்குறைய எல்லாமே இயேசுவின் இரத்தத்தினால் மட்டுமே தூய்மையாக்கப்படுகின்றன. இரத்தம் சிந்துதலின்றி பாவ மன்னிப்பு இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.